Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஐசியூவில் இருந்துச்சு. இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களை சேர்த்து ஐசியூவில் கொண்டு போயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வேகன்சி இருந்தாலும் சார் ஃபில் பண்ண முடியும். வேகன்சி இருக்கா? வேகன்சி இருக்கு. 11 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. 11 லட்சமா? 11 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கும் கவுன்சிலிங் நடத்துறதுக்கும் நடுவில் 5 மாசம் எந்த ஊர்லயும் நடக்காது. அவ்வளவு லெத்தார்ஜிக்கா இருக்கிறாங்க. இந்த லெத்தார்ஜிக்கு என்னதான் காரணம் சார்? இந்த லெத்தார்ஜிக்கு காரணம் என்ன அப்படின்னா, சார் 2.5 வருஷம் ஆகி எப்படி சார் வந்து குரூப் 2க்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாம வச்சிருக்காங்க? இப்போ நீங்க பசங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? வாழ்க்கை என்ன ஆகுது? அவ்வளவுதான். எல்லாரும் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சியை கலைத்து விடலாம். யூபிஎஸ்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா நீங்க வந்து எங்களுக்கு எக்ஸாம் நடத்துங்கன்னு சொல்லி கவர்னர் தான் கேட்க போறாரு. நம்ம சும்மா கவர்னர் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அடுத்து கவர்னர் அதை கேட்கிறாரா இல்லையான்னு பாருங்க. அதிமுக அரசாங்கம் அந்த ஒரு வித்தியாசத்தை மக்கள் மத்தியில் காட்டிவிட்டது. 50,000 போஸ்ட் ஃபில் பண்ணாங்க. இந்த 2 வருஷம் வரலாற்றுல திமுக டிஎன்பிஎஸ்சிக்கு ஒண்ணுமே பண்ணல. விடாப்புடியா நான் வந்து சேர்மனா உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்தாங்க அப்படின்னா, உங்களை நம்பி வாக்களித்த போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், அவருடைய குடும்பங்கள், இதுங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து துரோகம் இழைத்ததாக அர்த்தம். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திரு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலம். நீங்க நலமா? நலம் சார், மகிழ்ச்சி சார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சியை நம்பி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2022 எக்ஸாம்லாம் நடத்துனாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு, ரிசல்ட் வந்தபாடு இல்லை. குறிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சேர்மேன்கிற ஒரு பதவி ஒரு 10 மாதமாகவே காலியாக இருக்குது. அது ஏகப்பட்ட முட்டல் மோதல்கள், கவர்னருக்கும் அரசுக்குமான மோதல்கள் வரைக்கும் போயிடுச்சு. அந்த சேர்மேன் பதவி காலியாக இருப்பதன் காரணமாக எந்த ஒரு ரிசல்ட்டையும் அவங்களால பப்ளிஷ் பண்ண முடியல. டிஎன்பிஎஸ்சி எப்படி சார் இயங்குது இப்போ பொறுத்த வரைக்கும்? என்ன சார் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும்? அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஐசியூவில் இருந்துச்சு. இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களை சேர்த்து ஐசியூவில் கொண்டு போயிருச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆனுவல் பிளானர் எதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க? ஒரு ஆனுவல் பிளானர், ஆண்டு திட்டம் என்பது இந்த மாதம் நாங்கள் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறோம், இந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறோம், அதுக்கு தான் ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கடந்த இந்த 2023 ஜனவரியிலேருந்து நீங்கள் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் போஸ்ட்பான் தான். எக்ஸாமை கால்ஃபர் பண்ணுவாங்க, எக்ஸாம் நடத்துவாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது மட்டும்தான் அவங்க வந்து எப்போவுமே பெரிய பிரச்சனை. உதாரணமாக அந்த குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 1 வருஷம் கழிச்சு வந்துச்சு. அதுவுமே பசங்க எல்லாருமே வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் தான் அவங்க வந்து பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன எக்ஸாமினேஷன்? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் ரிசல்ட்டு. ஒரு 50 வேக்கண்ட் தான், ரொம்ப கம்மியான வேக்கண்ட் தான். அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அடுத்து இன்டர்வியூ கூப்பிடணும். 2 மாதம் ஆகுது, நீ இன்டர்வியூ கூப்பிடல. ஒரு 50 பேருக்கு இன்டர்வியூ நடத்துறதுக்கு என்ன வந்துச்சு உங்களுக்கு? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்டெலெக்சுவல்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. ஸோ வேலை செய்ய விருப்பம் இல்லை, வேலை செய்ய மனம் இல்லை. அது ஒன்று தான் நல்லாவே தெரியும். ஆமாம், தலை இருந்தால் தான் ஏதாவது நடக்கும். சேர்மன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆமாம், கவர்னர் கேள்வி கேட்க முடியும். கவர்னருக்கு பவர் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒருத்தங்க ரெஃபர் பண்ணுறாங்க, அவர் முடியாதுங்கிறாரு. அப்போ என்ன பண்ணணும்? அவர் வந்து ஒரு மறுபடியும் வந்து ஒரு இது கேட்குறாரு, அவங்க மறுபடியும் பதில் அனுப்புறாங்க. அப்பவும் முடியாது அப்படின்னா வேற ஒருத்தர் இவங்க செலக்ட் பண்ணலாம். விடாப்புடியா நான் வந்து சேர்மனை உட்கார வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்தாங்க அப்படின்னா, அப்போ என்னென்னா நீங்கள் வந்து உங்களை நம்பி வாக்களித்த போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள், அவருடைய குடும்பங்கள், இதுங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து துரோகம் இழைத்ததாக அர்த்தம். ஓகே சார். இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆனுவல் பிளானர் போடுவாங்க, அதன்படி தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். திமுக அரசு வந்தப்போ ஒரு ஆனுவல் பிளானர் போட்டாங்க. அதில் வந்து கம்மியான வேகன்சி இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் 4க்கு அதிக வேகன்சியை அதிகப்படுத்தினாங்க. அந்த ஆனுவல் பிளானர் படி தான் இப்போ எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருக்கா சார்? முதல்ல எக்ஸாம் நடக்குதா சார்? ஆனுவல் பிளானர் படியெல்லாம் எக்ஸாம் நடக்கலை. உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான. எதுக்கு ஆனுவல் பிளானர் படி எக்ஸாம் வந்து பார்த்துட்டு நேரம் குரூப் 4 கால் ஃபார் வந்திருக்கணும், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும், குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கணும். சரிங்களா? எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதாவது 2 மேஜர் எக்ஸாம் நடக்கும். இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுதான் மேஜர் எக்ஸாம். ஒவ்வொரு வருஷமும் அட்லீஸ்ட் 2 எக்ஸாம் நடக்கும். இந்த வருடம் தான் குரூப் 1ம் நடக்கவில்லை, குரூப் 2ம் நடக்கவில்லை, குரூப் 4ம் நடக்கவில்லை. நாங்கள் வந்து 5 லட்சம் வேகன்சி ஃபில் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாங்க. வருஷத்துக்கு 1 லட்சம் வேகன்சி வச்சுக்கிட்டா கூட போதும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4க்கு ஒரு 10,000 வேகன்ட் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான ஃபுல் கிரெடிட் இவங்களுக்கு கிடையாது.
கிடையாதா? திமுகவுக்கு கிடையாது. 2023ஆம் வருடம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க குரூப் 4க்கு. 22ல் வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. 21 டிசம்பரில் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க. 21 டிசம்பரில் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் குரூப் 4க்கு அப்படின்னா 21 மே வரைக்கும் இருந்து அதிமுக ஆட்சிக்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஸோ குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவு அதிமுக ஆட்சி காலத்தில் 21 மே மாதம் வேகன்சி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி கொரோனா டயத்தில் கூட அந்த வேகன்சி அவங்க கால்குலேட் பண்ணாங்க. அவங்க வேகன்சி கால்குலேட் பண்ண போய் தான் உங்களுக்கு 2022 டிசம்பரில் ஆனுவல் பிளானரில் இத்தனை வேகன்சின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த அரசாங்கம். ஸோ குரூப் 4 ரிசல்ட் அந்த 10,000 வேகண்டை பொறுத்தளவு அதிமுகவுக்கும் பங்கு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது 21 ஒரு பாதி இருக்கிறாங்க, 22 இருக்கிறாங்க, 23 இருக்கிறாங்க. இந்த 2.5 வருஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 20,000 போஸ்ட் கூட இவங்களால ஃபில் பண்ண முடியல. நான் மட்டும்தான் அதுக்கு காரணம், அவங்க கிடையாது, நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20,000 போஸ்ட் கூட இன்னும் ஃபில் பண்ணல. பிறகு எப்படி 5 லட்சம் போஸ்ட் ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வேகன்சி இருந்தாலும் சார் ஃபில் பண்ண முடியும். வேகன்சி இருக்கா? வேகன்சி இருக்கு. 11 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. 11 லட்சமா? 11 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அசோசியேஷன் இருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள் சொல்றாங்க. அதுல ஒரு பாதி இவங்க இதுல வேற நான் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து கொண்டு வந்து நான் ஃபில் பண்றேன், இபில இருந்து கொண்டு வந்து நான் ஃபில் பண்றேன், கார்பரேஷன் இருந்து கொண்டு வந்து நான் ஃபில் பண்றேன், எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலயும் நாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமா ஃபில் பண்றோம் அப்படின்னாங்க. இப்போ அவங்க இஷ்டத்துக்கு விட்டு இருந்தா கூட அவங்க கூட ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு சேர்மன் வேணும், ஒரு அமைப்பு தலைவர் வேணும். ஆமா. 1.5 வருஷமா சேர்மன் போஸ்ட் கிடையாது. 2023 ஜூன் மாதம் திரு சைலேந்திர பாபு அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறாரு சொல்லிட்டு அவரை இந்த போஸ்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த போஸ்ட் ஃபில் ஆகாமலே இருந்துச்சு. நீங்க பாருங்க 2020 கொரோனா வந்துருச்சு. ஆமா. 20 மார்ச் 2021 கொரோனா. அந்த சமயத்தில் திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வந்து 18 டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருந்தார். அப்புறம் கொரோனா முடிஞ்சு ஒரு 8 மாதம் இருந்தார். அவரை முடிஞ்ச நிறைய விஷயங்கள் செஞ்சார். அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்மனே இல்லை. ஒரு தலைவர் நியமிப்பதில் இந்த அரசுக்கு என்ன கஷ்டம்? அதான் சைலேந்திர பாபு நியமிச்சு சைலேந்திர பாபு முடியாது, கவர்னர் முடியாது சொல்லிட்டாரு. நீங்க வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, அதனால என்ன முடியாது அப்படின்னு கவர்னர் சொல்ல வேற அப்பாயின் பண்ண வேண்டியது தானே. சைலேந்திர பாபு அவர்கள் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அப்பாயின் பண்றதுக்காக 1 வருஷம் அந்த போஸ்டையே இவங்க காலியாக வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் வந்து அவர் எப்படி வேலை பார்த்தாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த நிர்வாகி, அவர் மேலே குற்றச்சாட்டுகள் 1000 குற்றச்சாட்டுகள் மிக சிறந்த நிர்வாகி கூட அவர் இருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூத் லெவலில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து அவர் வர்ற வரைக்கும் நான் அவர் தான் நான் இது பண்ணியிருப்பேன் அப்படின்னா இங்கே மாணவர்களுடைய வாழ்க்கை யார் பதில் சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள்? குரூப் 4ல் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? 20,000 22,000 கிடைக்கும். 5 வருஷமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் குரூப் 4 வேலை கிடைக்கும். நான் சொல்கிறது என்னென்னா ப்ரிப்பரேஷன், எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது, கவுன்சிலிங் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் கவுன்சிலிங் நடத்துறதுக்கும் நடுவில் 5 மாதம் எந்த ஊர்லேயும் நடக்காது. அவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்கிறாங்க. இந்த லெத்தார்ஜிக்கு என்னதான் காரணம் சார்? இந்த லெத்தார்ஜிக்கு காரணம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு தலைவர் இல்லை, நாங்கள் ஏன் வேலை பார்க்கணும்? ஓகே. அங்கே உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க உறுப்பினர்கள் 14 பேர் இருக்கணும், 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தலைவருக்கு இன்சார்ஜாக இருக்கிறாரு. இன்னைக்கு என்ன பிரச்சனை? தலைவர் நியமிக்கணும், அதான பிரச்சனை. இவங்க செக்ரட்டரியை மாற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அதான் பண்ணணும். ஓகே. அந்த துறைக்கான செக்ரட்டரியை மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்கன்னே தெரியல. ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாத்திருக்காங்க. ஆமா, உமாமகேஸ்வரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு மேடம் அவங்களை தூக்கிட்டு கோபால் சுந்தராஜ் ஒருத்தர் கொண்டு வராங்க. இன்னைக்கு உங்களுக்கு நாங்க என்ன கேட்டோம்? தலைவர் தானே கேட்டோம். தலைவரை கேட்டா செக்ரட்டரியை மாத்துறீங்க. ஓகே சார். டிஎன்பிசிக்கு தலைவர் இல்ல, ஓகே, அந்த துறைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாரு, அதாவது செக்ரட்டரி இருப்பாரு. அவர் என்ன பண்றாரு? அவருக்கு அதிகாரம் இருக்குல்ல. புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு சரிங்களா. அவர் என்ன பண்ணுவாரு? நான் இனிமே ஸ்டடி பண்ணுவேன் பாரு. அவர் ஸ்டடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் ஆகும். குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதின பசங்க என்ன பாவம் பண்ணாங்க? எக்ஸாம் எழுதினது தப்பா? ஒரு எக்ஸாமை ஒழுங்கா உங்களால கண்டக்ட் பண்ண முடியல. பிப்ரவரி 25ஆம் தேதி எக்ஸாம். ஓகே. உங்க பேப்பர் என்கிட்ட வந்துருச்சு, என் பேப்பர் வேற பேப்பர் மாத்தி விட்டாங்க. ஆமா. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு வைஸ் டிசிஷன் பிப்ரவரி 25ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லா தெரியும் இந்த எக்ஸாமினேஷன் ஒழுங்கா நடக்கலன்னு சொல்லி. ஆமா, அது வந்து கேன்சல் பண்ணிருக்கணும். இவங்க ஏன் கேன்சல் பண்ணல? பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், அதனால அமைதியா உட்காந்துட்டாங்க. அப்புறம் மார்ச் 1ஆம் தேதி நம்முடைய முதல்வர் பிறந்த நாள், அமைதியாக உட்காந்துட்டாங்க. ஒரு வாரம் போச்சு, எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் உட்காந்துருக்குது. கோர்ட்டில் வந்து ஜட்ஜி கேட்குறாரு, ஏன் கேன்சல் பண்ணலன்னா, ஏன் எக்ஸாம் ஒழுங்காக நடத்தலன்னு கேட்குறாரு. ஓகே, நாங்கள் ஒழுங்காக தான் நடத்தணும்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி லாயர் சொல்கிறாங்க. நீங்கள் நடத்தலைங்கிறதுக்கு எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குன்னு காமிக்கிறாரு. அப்புறம் எங்களுக்கு டைம் கேளுங்க, ஏன்னா ஜனவரி 8ஆம் தேதிக்கு டைம் கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு நீங்கள் டைம் கேட்குறீங்க? நீங்கள் தான் ஒழுங்காக நடத்திருக்கீங்கல்ல, இப்போ நீங்கள் டைம் கேட்குறீங்க? இல்ல, பொதுமக்களுக்கே தெரியும் சார், பேப்பர்லாம் மாறி போயிடுச்சு, அதுக்கு பேப்பர் நம்பர்லாம் அடிச்சு மாத்தினாங்க. நீங்க வந்து வெறும் ஒரு 1000 பேர் 2000 பேர் எடுக்க நம்பர்ஸ்க்காக நீங்க எக்ஸாம் நடத்துறீங்களா? இல்லைன்னா உண்மையிலேயே வந்து நல்லா படிச்ச ஒரு மாணவர் ஒரு மாணவி வந்து பாத்தீங்கன்னா
ஒரு அரசாங்கத்துக்கு தேவை நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்களா? இவங்க நடத்துறதை பார்த்து அப்படி தெரில. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லட்சணம். குரூப் 2 குரூப் 4 பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 பேர், அவங்க 5000 பேர் 50,000 பேரும் தெரில, அவங்க ரிஜெக்டட். அவங்க எதுக்கு ஃபெயில் ஆக்குறாங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி இன்னும் பதில் சொல்லலை. எப்படி சார் ரிஜெக்ட் பண்ண முடியும்? கேட்டால் தமிழ் தகுதி தேர்வில் அவர் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொன்ன அதே டிஎன்பிஎஸ்சி தான், அதாவது குரூப் 4 எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வில் இவர்கள் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொல்ல அதே டிஎன்பிஎஸ்சி தான் குரூப் 2 தேர்வில் அனைவரும் பாஸ் பண்ணிட்டாங்கிறாங்க. இது எங்க லாஜிக் இருக்கு? குரூப் 2னா தமிழ் தகுதி எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்களாம், குரூப் 4னா 50,000 ஃபெயில் ஆயிட்டாங்களாம். இது யார் நம்புவாங்க? சார் எக்ஸாம் நடத்துறதுலேயே ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு போல இருக்கு. இல்ல, மலையில வந்து ஆன்சர் ஷீட் நனைஞ்சிச்சுங்கிறாங்க. இது வந்து சொன்னது 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ புயல் வந்துருச்சு, என்ன ஆச்சு தெரியல. ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேப்பர் திருத்ததுல சாதாரண விஷயம். ஒரு குரூப் 2 எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம் போன வருஷம் கால்ஃபர் பண்ணாங்க, பிலிம்ஸ் எழுதினாங்க. இப்போ இந்த பிப்ரவரி மெயின்ஸ், இப்போ 2 வருஷம் ஆக போகுது. சரிங்களா? இன்னும் ரிசல்ட் வரல. 2.5 வருஷத்துல ஐஏஎஸ் ஆபீசரை தேர்வு செய்யக்கூடிய யூபிஎஸ்சி என்ற ஒரு அமைப்பு 2 டைம் அவங்க ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, ரிசல்ட். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணக்கூடிய இந்தியாவின் மிக உயர்ந்த ஒரு அமைப்பான யூபிஎஸ்சி, இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் நடத்தக்கூடிய ஒரு யூபிஎஸ்சி 2 முறை அவங்க ரிசல்ட்டை அதாவது பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ சொல்லி 3 ஸ்டேஜை கடந்து 2 முறை அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண அவங்க எங்கே இருக்கிறாங்க? 2.5 வருஷம் ஆனும் ஒரு தடவை கூட ஒரு சைக்கிளை கூட முடிக்க முடியாத டிஎன்பிஎஸ்சி எங்கே இருக்குது? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஆமாம் சார், 2.5 வருஷம் ஆகி எப்படி சார் வந்து குரூப் 2க்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாமல் வச்சிருக்காங்க? அதாவது இப்போ நீங்க பசங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அவ்வளவுதான். எல்லாரும் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க சார்? ரொம்ப கஷ்டம் சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. நான் இல்லைன்னு சொல்லல. சில பேர் ஃபேமிலியோட படிக்கிறாங்க. பெண்கள் நிலைமை மிக கொடூரம். ஆமா, சென்னை போன்ற நகரங்கள்ல வந்து தங்கி படிக்கிறாங்க. எவ்வளவுதான் வீட்டுல ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்க ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்றதுக்கு 10 மாசம் ஆகுதுன்னா அவங்களுக்கு அடுத்து கல்யாணம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. பசங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வேலைக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இவங்க ஒரு 5200 போஸ்ட்டு, அதில் வெறும் 200 போஸ்ட் தான் இன்டர்வியூ போஸ்ட்டு. 400 பேரை செலக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு எக்ஸாம் எத்தனை பேர் எழுதிருக்காங்க? 50,000 பேர் எழுதிருக்கிறான். 50,000 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க. அதுலேருந்து வெறும் 400 தான் இவங்க இன்டர்வியூ கூப்பிட போகிறாங்க. இது சிஸ்டமே ஒஸ்டான சிஸ்டம். 50,000 பேர் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பாதிக்கு பாதி நான் இன்டர்வியூ கூப்பிட்றேன்னா அது ஓகே. வெறும் 400 பேர் தான் கூப்பிட போகிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இன்டர்வியூ போஸ்ட் கம்மியான போஸ்ட். அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும்? நான் இன்டர்வியூக்கு மெயின்ஸே வச்சிருக்க கூடாது. நான் இன்டர்வியூக்கு எதுக்கு மெயின்ஸ் வைக்கிற? அப்படி மெயின்ஸ் வைக்கிறதா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ரிசல்ட் உடனே பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். எந்த பேசிஸ்ல தான் நீங்க அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை முன்னாடி குரூப் 2 ஏன்னு இருந்துச்சுல, அது வந்து இப்போ ஒண்ணா கம்பைன் பண்ணிட்டாங்களா? ஒண்ணா கம்பைன் பண்ணிட்டாங்க. ஓகே. இன்டர்வியூ போஸ்ட் வெறும் 200 போஸ்ட் தான். நான் இன்டர்வியூ போஸ்ட் 5000 போஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க? 50,000 பேர் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிருக்காங்க. இந்த 50,000 பேர்ல இருந்து வெறும் 400 பேரை தான் அவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அப்புறம் தனியாக ஒரு லிஸ்ட் போடுவாங்க. ஓகே. அதுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க அதுக்கு மெயின்ஸ் வைக்கிறீங்க. உங்களால மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பேப்பரை 1 மாசத்துல திருத்தி ஒழுங்கா வேலைக்கு அனுப்ப முடிச்சிருந்தா நீங்க மெயின்ஸ் வச்சிருக்கணும் நான் இன்டர்வியூக்கு. சோ அதனால குரூப் 2 ஏன்னு பழையபடி தனியாக எடுத்துக்கலாமே. குரூப் 2 தனியாக ஒரு எக்ஸாம் நடத்தி ரிசல்ட் போட்டு பப்ளிஷ் பண்ணி இந்நேரம் வேலை பார்த்து 1 வருஷம் சம்பளம் வாங்கியிருப்பாங்களே சார். ஒரு பேசிக்கா ஒரு குரூப் 4 வேலைக்கு போறதுக்கு தமிழ்நாட்டில் ஒருவர் குறைந்தது 4 வருடங்கள் கஷ்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைவிதி இருக்கு. படிக்கணும், 4 வருஷம் படிக்கணும். படிக்கிறது 1 வருஷம் தான், மிச்சம் 3 வருஷம் தான் இவங்க ரிசல்ட் போடுறதுக்கு எடுத்துக்குவாங்களே. ஓ, இதைத்தான் நான் என்ன நினைச்சேன், 4 வருஷம் படிக்கணும், அதுக்கப்புறம் 1 வருஷம் பண்ண முடியும்னு சொல்றேன். 1 வருஷம் படிச்சா போதும். ஆனா இவங்க வந்து அந்த எக்ஸாமினேஷன் நடத்தி முடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆகிடுது. குரூப் 4 அப்படின்னா 4 வருடம். அந்த 4 வருஷத்துல ஒரு ஐடி கம்பெனில ஒரு வேலைக்கு போனாரு வைங்களேன், ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாரு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 6 லட்ச ரூபா ஆச்சு. 6 லட்ச ரூபா ஆச்சு. 5 வருஷத்துக்கு 30 லட்ச ரூபா ஆச்சு. 30 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல பேங்க்ல இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 10,000 செலவு பண்றாரு. வீட்டுல பணம் வாங்கி காசுல அது ஒரு மாசம் 10,000 செலவு பண்றாரு. ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ஆச்சு. 5 வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? அப்படி இருக்கும் பொழுது இங்க இருந்து கடனாளி ஆகிறார். ஒருவர் தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று போய் படிக்கணும்னு நினைச்சா அவர் கடனாளி ஆகிறார். அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்து மாணவர்களுடைய நிலைமை. ஓகே, அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிர்வாகம் டிஎன்பிஎஸ்சி அமைப்பை பொறுத்தளவு. சார், சேர்மனா நியமிக்கல, மெம்பர்ஸ் நியமிக்கல. மெம்பர்ஸ் நியமிக்கல என்ன சார் கஷ்டம் உங்களுக்கு? ஒரு 3 மெம்பர் நீங்க ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணீங்க. அது போக அன்னைக்கே ஒரு 10 பேர் சேர்த்து விட்டு இருந்தா பரவாயில்ல. மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ண என்ன கஷ்டம்? சரி, சேர்மன் தான் சைலேந்திர பாபுவை விட்டால் தகுதியான தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை, நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, சரி ஓகே விட்டுருங்க. மெம்பர்ஸுக்கு என்ன மெம்பர் என்ன அப்பாயிண்ட் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இதை விட அவமானம் வேறு எதுவுமே கிடையாது.
டிஎன்பிசிங்கிற அமைப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையே டிஎன்பிஎஸ்சி அமைப்பு தேவையில்லை. டிஎன்பிஎஸ்சியை கலைத்து விடலாம். யூபிஎஸ்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை நீங்கள் வந்து எங்களுக்கு எக்ஸாம் நடத்துங்கன்னு சொல்லி கவர்னர் தான் கேட்க போறாரு. அடுத்து கவர்னர் அதை கேட்குறாரு இல்லைன்னு பாருங்க. நம்ம சும்மா கவர்னர் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து இவர் இது பிடிக்கல, இவர் சைலேந்திர பாபு வந்து என்ன செஞ்சிட போறாரு சொல்லுங்க. இப்போ ஒரு அப்பாயின்ட் பண்றோம், பிப்ரவரியில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நடத்த முடியாது, எக்ஸாம் நடத்த முடியாது ஒரு 3-4 மாசத்துக்கு. இந்த 2 மாசத்துக்கு வந்து என்ன செஞ்சிட போறாரு, சம்பளம் தான் வாங்குவாரு, வெறும் சம்பளம் வாங்குவாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் தலைவர் சொல்லிட்டு போவார், அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன கேட்குறேன், வேற யாருமே இல்லையா? ஒரு 55 வயசு ஒரு 56 வயசு இருக்கக்கூடிய ஒரு விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர். அவங்க நீங்கள் அப்பாயின் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு 6 வருஷம் இங்கே இருக்கும் பொழுது சீர்திருத்தங்கள் பண்ண முடியுமா முடியாதா? நிச்சயம் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு தகுதியான நடப்பு தமிழ்நாட்டிலே இல்லையா? இது வந்து டிஎன்பிஎஸ்சியின் தோல்வி கிடையாது, இது வந்து அரசாங்கத்தின் தோல்வி. அரசாங்கம் தனது தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும். 70 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி உட்காந்துருக்காங்க. 20 லட்சம் பேர் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர் குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணுறாங்க. 1 கோடி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ. ஒரு வீட்டில் ஒருத்தர் நம்பி 5 பேர் இருக்கிறாங்கன்னா 1 கோடி நம்பி 5 கோடி பேர். ஓட்டு வேண்டாமா உங்களுக்கு? 2021 மே மாதத்திலிருந்து இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் 2024, இந்த காலகட்டத்தில் அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களின் ஒரு ஓட்டு கூட இதே மாதிரி போச்சுன்னா இவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதிமுக அரசாங்கம் அந்த ஒரு வித்தியாசத்தை மக்கள் மத்தியில் காட்டிவிட்டது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 போஸ்ட் ஃபில் பண்ணாங்க ஒரு இயர்லலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நீங்கள் 4-5 வருஷம் அவங்களுடைய கிராஃப் நீங்கள் எடுத்து பாருங்க, 60,000 போஸ்ட்டுக்கு மேலே ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக அரசாங்கத்தில் ஒன்றுமே நடக்கல. இவங்க குரூப் 4 தான் போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. அந்த குரூப் 4மே வந்து அந்த வேகன்சியை கால்குலேட் பண்ண காலகட்டத்தில் அதிமுக அரசாங்கம் ஆட்சியில் இருந்தது. இந்த 2 வருஷம் வரலாற்றில் திமுக டிஎன்பிசிக்கு ஒன்றுமே பண்ணல. இந்த வருஷம் எப்போ குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு, எப்போ குரூப் 2 நடந்துச்சு, எப்போ குரூப் 4 நடந்துச்சு? நடக்கவே இல்லை. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அரசு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவிகள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இலவச கோச்சிங் சென்டர். ஸ்கூல் புக்கு படித்தா குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். டிகிரி லெவலில் கொஞ்சம் படித்தா குரூப் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். உட்காந்து மெயின்ஸ் பேப்பர் எழுதி பழக்கணும்னா குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஊருக்கு அவேர்னஸ் இருக்குது. கொரோனா வந்த காலகட்டத்தில் பிரைவேட் வேலை பார்த்தவங்க எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு வரேன் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சுதாரிப்பாக நீங்கள் இருந்திருக்கணும். இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து 80% பணிகளை முடித்து விட்டோம் அப்படின்னு அமைச்சர் அவர் சொல்கிறாரு. டிசம்பர் முதல் வாரம் நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் அதான் எல்லா நியூஸ்லையும் போட்டிருந்தாங்க. ஆமாம், இப்போ டிசம்பர் முதல் வாரம் முடிஞ்சு 2வது வாரம் முடிய போகுது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா செக்ரட்டரியை மாற்றுறாங்க. ஓகே, திருமதி உமா மகேஸ்வரி அவர்களை செயலர் பதவியிலிருந்து எடுத்துவிட்டு கோபால் சுந்தராஜ் அவர்களை செயலர் பதவியில் உட்கார வைப்பதனால குரூப் 2 ரிசல்ட் நாளைக்கு வந்துருமா? இவங்க 2 பேரும் தான் உட்காந்து பேப்பர் திருத்த போகிறாங்களா? ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இருக்குது, விவசாய அலுவலர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இந்த தேர்வுகள்லாம் வந்து பார்த்து இதில் வேறு, அதாவது இன்ஜினியரிங் சர்வீஸ் ஒன்று இருக்குது, இதில் புதுசாக சப்பார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ், அப்புறம் ஓவர்சியர், அப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ். பேர் தான் மாறி இருக்குமே தவிர அவங்க அந்த எக்ஸாமையும் கண்டக்ட் பண்ணது கிடையாது, ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணது கிடையாது. எக்ஸாம் எழுதுனதே மறந்துடும். ஒருத்தர் உண்மையிலே பாஸ் பண்ணியிருப்பான், ஓகே, அவன் பாஸ் ஆனா கூட அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இவங்க லட்சணம் இருக்குது. ஜனவரி மாதம் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறேன், மார்ச் மாதம் நடத்துகிறேன், ஏப்ரலில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்தில் வந்துச்சு. ஏடிஎம்கே பீரியட்லையா? ஏடிஎம்கே பீரியடில் 1 மந்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. பட் என்ன அதில் பெரிய ஊழல் இருந்து அது போட்டு போயிடுச்சு. இந்த ராமேஸ்வரம் அந்த ஒரு இதில் என்னைக்கோ 1 மந்த் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்கல்ல. தாமதம் ஆகக்கூடிய நீதி அநீதிக்கு சமம். நீங்கள் பாருங்கள், இந்த குரூப் 2 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, 10 மாதம் கழிச்சு பப்ளிஷ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஒரு குழந்தை பெறுதல் மாதிரி. டிஎன்பிசி ரிசல்ட்டுக்கு அப்படி வெயிட் பண்ணணும். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒரு 90 பேருக்கு குழந்தை நல்லா பிறந்துடும், ஒரு 10 பேருக்கு அபார்ஷன் ஆயிரும். ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதின 50,000 பேருக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. வேறு வழி கிடையாது, அப்படி தான் சொல்லி ஆகணும். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் சார் அது. ஆமாம், 25 வயசில் ஒருத்தர் 2020 ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்காருன்னு வைங்களேன், 20 கொரோனா வந்துருச்சு, 21 கொரோனா வந்துருச்சு, ஆட்சி மாற்றம் மிகப்பெரிய கொரோனா, வேறு வழி கிடையாது அப்படி சொல்லி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு. அப்புறம் 22 எக்ஸாம் மட்டும் நடந்துச்சு, 23 எக்ஸாம் நடத்தல, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணல. ஸோ 20லேருந்து 23 வரைக்கும் குறைந்தது 4 வருடங்கள். ஒருத்தர் வந்து நான் NBA படித்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வர 20 வயசு வந்தாருன்னா இன்றைக்கி அவருக்கு 29 வயசு. 25 வயசில் வர்றவர் ஏற்கனவே பார்த்துருந்த வேலையை விட்டு தானே வருவார். ஆமாம், இந்த ஒரு அவருடைய வாழ்வின் முக்கியமான காலகட்டம்.
அப்போ வந்து நான் வந்து ஒரு 25 வயசுல ஒரு பிரைவேட் வேலையை விட்டுட்டு ஒரு இன்ஃபோசிஸில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறேன், அந்த வேலையை விட்டு நான் அரசாங்க வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு நினச்சது தப்பா? அரசாங்கத்தை நம்பினது தப்பா? இப்போ இந்த ஒரு 5 வருஷம் அவர் இந்த ஃபீல்டில் விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரைவேட் கம்பெனிக்கு அவர் போகிறாரு, மறுபடியும் ஏலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? $1 மில்லியன் கேள்வி, அதுக்கு அவ்வளோ பதில் சொல்ல முடியாது. 2 லட்சம் சம்பளம் வாங்கினவர் இப்போ வந்து 40,000 போய் நிற்கணும். உங்களை நம்பி எக்ஸாம் படிக்கணும்னு நினச்சது தப்பா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு காலகட்டம் டிஎன்பிஎஸ்சிக்கு. டிஎன்பிஎஸ்சியின் இருண்ட காலம் ஜெயலலிதா அவர்கள் 2001 6 வரைக்கும் இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சியை கலைத்து விட்டார்கள். ஆமாம், இருண்ட காலம் சொல்லி சொன்னாங்க. இதுவும் இருண்ட காலம் தான். அன்னைக்கு கலைச்சாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் கலைக்கப்பட்டிருக்கிறது. செயல்பாடுகளே இல்லை, டிஎன்பிஎஸ்சி செயல்பாடுகளே இல்லை. செக்ரட்டரி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம். சார், அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்ரட்டரி வந்துட்டாங்க, 2 கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாம் வந்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு பொதுவாக ஒரு செக்ரட்டரி 3 வருஷம், ஒரு ஏஎஸ் ஆஃபீஸர் 3 வருஷம் இருப்பார். லாஸ்ட் இயர் இப்போ வந்து அஜய் யாதவ் ஒருத்தர் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமில் இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்தார், போனார், அவருக்கே தெரியல. சிஓஇயும் மாற்றிடுறாங்க. ஆமாம், இது ஒரு பெரிய இதுன்னு இந்த டிஆர்பின்னு ஒரு போர்டு இருக்குது. அந்த டிஆர்பியில் போகிறது, ஆமாம், டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2021 நான் பிடி டீச்சர்ஸ் எடுக்கிறேன், 4000 போஸ்ட் எடுக்கிறேன். பிஜிடிஆர்பி நான் வந்து 2000 போஸ்ட் எடுக்கிறேன். செகண்ட் இயர் டீச்சர்ஸ் 1000 போஸ்ட் எடுக்கிறேன். இன்ஜினியரிங் படிச்சவங்க கூட டீச்சர் ஆகலாம். அது 2022 23 அதே ஆனுவல் பிளானர் தான், நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி கீழே கையெழுத்து போட்டுருக்காரு. யாரு? அவங்க தலைவர் கையெழுத்து போட்டுருக்காரு. 22 அவங்க எக்ஸாம் நடத்தல, 23 அவங்க எக்ஸாம் நடத்தல. இப்போ இந்த 2 வருடமாக டிஆர்பியின் மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு ஒரு 23 போஸ்ட்டுக்கு எக்ஸாம் நடத்துறது தான். ஓகே, அது இப்போ தான் இன்றைக்கி தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்குது. ஒரு பிஜிடிஆர்பி 2000 போஸ்ட் அவங்க அப்பாயிண்ட் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸாம் கால்ஃபார் பண்ணது ஏடிஎம்கே கவர்மெண்ட். 2021 பிப்ரவரியில் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணாங்க. ஒரு வருஷம் கழிச்சு இவங்க எக்ஸாம் நடத்தினாங்க. 22 பிப்ரவரியில் எக்ஸாம் நடத்தினாங்க, 22 அக்டோபர் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ டிஆர்பிஐ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேர்வினை நடத்தக்கூடிய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் போஸ்ட் அங்கே வேக்கண்ட். டிஎன்பிஎஸ்சியில் அந்த தேர்வினை நடத்தக்கூடிய சேர்மன் மெம்பர் பதவியே காலி பண்ணிடுமா இருக்கு. சேர்மன் மெம்பர் பதவியே காலி பண்ணிடுமா இருக்கும் பொழுது குரூப் 4 காலி பண்ணிடுங்க, இவங்க எப்படி போவாங்க? ஏன்னா டிஎன்பிஎஸ்சிலே காலி பண்ணிடுங்க நிறைய இருக்கு. டிஎன்பிஎஸ்சியே காலியாக தான் இருக்கு. அதான் சொல்லல, டிஎன்பிஎஸ்சி ஐசியூவில் இருக்கு. இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாணவர்களையும் சேர்த்து இவங்க ஐசியூவில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அவர்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு அளவே கிடையாது. நம்ம வந்து நினைக்கிறோம், அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஜாலியாக இதை பேசிட்டு போகிறோம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இப்போ வந்து சப்போஸ் கோயம்புத்தூர்ல ஈரோட்டிலேருந்து ஒரு பெண் இங்கே படிக்க வர்றாங்க அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து படிக்க வராங்க அப்படின்னா, அவங்க வந்து ஊரில் உட்காந்து படிச்சிருப்பாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, சரி நல்லா படிக்கிறாங்க, ஸோ சென்னை போன்ற நகரங்களுக்கு நம்ம அனுப்புவோம், அங்கே போய் படிக்கட்டும். இதை நம்பி இவங்க பிப்ரவரி மாதம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அந்த எக்ஸாமே ஒழுங்காக அவங்க நடத்தலை. அதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். ஆமாம், டிஎன்பிஎஸ்சி மிகப்பெரிய குற்றம். சார், ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து சும்மா எழுதிட முடியுமா? அதுக்கு நீங்கள் உட்காந்து ஒரு வருஷம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதி பார்க்கணும். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃப்ரெஷ்ஷாக போய் பிப்ரவரி 25 மெயின்ஸ் எக்ஸாம் உட்கார்றேன் அப்படின்னா பேப்பர் என்கிட்ட வருது, என் பேப்பர் உங்கள்கிட்ட வருது. என்ன இது கேவலமாக இருக்குது. அப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணது தப்பா உங்களை நம்பி? சரி, அப்படி தான் பண்ணிட்டீங்க. காப்பி அடிச்சாங்கிற இஷ்யூ கூட காப்பி அடிச்சாங்க நிறைய இடங்கள்ல. இவங்க சொல்கிறாங்க மார்னிங் பேப்பர் தான் அப்படி ஆயிடுச்சு, ஆஃப்டர்நூன் பேப்பர் நாங்கள் கரெக்டாக நடத்தணும். பட் ஹைகோர்ட் விவாதத்தில் ஆஃப்டர்நூன் பேப்பருடைய கொஸ்டின் பேப்பர் மார்னிங்கே அவுட் ஆயிடுச்சுன்னு இருக்காங்க. அந்த உரையாடல இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கிட்ட பதில் கேட்டால் டிஎன்பிஎஸ்சி பதில் இல்லை. 8ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எதுக்கு டைம் கேட்குறீங்க? நீங்கள் தான் நேர்மையாக நடத்திருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் அப்பயே கொடுத்துருக்க வேண்டிய எல்லாத்தையும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தப்பாக நடந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ரிசல்ட் போடுறதுக்கு நாங்கள் போராட வேண்டியதாக இருக்குது. முறைகேடுகளுடன் நடந்த எக்ஸாம் எப்ப நீ எத்தையும் நடத்திட்ட, உன்னால நடத்த முடியாது, போடு, உன்னால் நேரமே நடத்த முடியாது, முறைகேடாவது நடத்த முடியும், சரி அதுக்காவது ரிசல்ட் போடுன்னு சொல்லி கெஞ்ச வேண்டிய நிலைமை இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் இருக்கு. அந்த ரிசல்ட் இவங்க போட மாட்டேங்கிறாங்க. அந்த ரிசல்ட் கூட கேட்டா வந்து நாங்க வந்து பேப்பர் மிஷின் வாங்குறோங்கிறாரு. பேப்பர் திருத்ததுக்கா 2 மிஷின் வாங்குறோம். முன்னாடி ஒரு மிஷின் தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 மெயின்ஸ் நடந்ததே இல்லையா? இல்ல மெயின்ஸுக்கு எதுக்கு மிஷின் வாங்கணும்? இல்ல அவங்க வந்து என்ன புதுசா என்னமோ ஒன்று வாங்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அதை ஸ்கேன் பண்ற மிஷின் சொல்லி எதுவும் கதை சொல்றாங்கன்னு வைங்களேன். நான் என்ன கேட்கறேன், 1920 டிஎன்பிஎஸ்சி ஆரம்பிச்சு 100 வருஷம். ஆமா, 100 வருஷத்துல 100 ஆண்டு சாதனைகளை கொண்டாட வேண்டிய இடத்துல இருக்க டிஎன்பிஎஸ்சி ஓராண்டு வேதனையை கொண்டாடிட்டு இருக்குது. இந்த ஒரு வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமே நடக்கல அப்படிங்கிற எக்ஸாம் நடக்கலங்கிறத விட்டுருங்க, ரிசல்ட் எக்ஸாம் நடந்துச்சு.
ஒரு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு 10 மாதம் ஆகுது அப்படிங்கிறது இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி 100 வருஷம் நடந்த சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படி கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிடுச்சு. ஓகே, அதாவது இப்போ ஐசியூவில் தான் இருக்குது. ஐசியூவில் தான் இருக்குது. ஐசியூவில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ்சி அமைப்பை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு தலைவர் வருவார் நம்ம நினச்சோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை மாற்றிட்டு இன்னொரு டாக்டரை கொண்டு வராங்க, ஒரு செக்ரட்டரியை மாற்றிட்டு இன்னொரு செக்ரட்டரி கொண்டு வராங்க. என்ன மாற்றம் நிகழ்ந்துட போகிறது? ஒரு மாற்றமும் நிகழல. ஒரு மாற்றம் நிகழல. உங்களுக்கு வந்து தலைவர் வேணும். எதுக்கு சார் சைலேந்திர பாபு தான் வேணும்னு திமுக அரசாங்கம் இவ்வளோ பிடிவாதமாக விடாப்பிடியா இருக்காங்க? 4 மாதம் தான் அவர் வந்து பதவியில் இருக்க போறாரு. 4 மாசத்துல நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. பிப்ரவரி மாதம் கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் போட்டாங்கன்னா மே மாதம் ரிசல்ட் வர வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு சைலேந்திர பாபு தான் வேணும்னு அவங்க வந்து ஒற்றை காலில் திமுக அரசாங்கம் வைக்கிறாங்க. சைலேந்திர பாபு அவர்கள் நேர்மையாக வேலை பார்த்தாரு, பார்க்கல, அவர் மேலே நிறைய அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம் இருக்குது. இப்போ சமீபத்தில் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், திரு சைலேந்திர பாபு அவர்கள் எனக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி பதவி தலைவர் பதவி வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது வந்து அவருடைய விருப்பம். ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கள் இருக்காரு, நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்காரு, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் போகிறாரு, எல்லாம் ஓகே. நான் அதெல்லாம் சைக்கிளிங் போகிறதெல்லாம் சரிங்களா? சைக்கிள் கம்பெனிக்கு நிறைய அட்வர்டைஸ் கிடைக்குது இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், திரு சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக இருந்தார். ஆமாம், 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 2023 2 வருஷம் டிஜிபியாக இருந்தார். ஆமாம், இந்த காலகட்டத்தில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஊழலை அவர் ஏன் விசாரிக்கவில்லை? திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2020ஆம் வருடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 4 போன்ற இடங்களில் தேர்வுகள் நிறைய ஊழல் நடந்திருக்குது, சிபிஐ விசாரிக்கணும் அப்படி நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அப்போது கேட்டுக்கொண்டார். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவர். ஆமாம், அப்பொழுது RS பாரதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி அவர் தான் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசாங்கத்தின் டிஜிபியாக இருந்து கொண்டு அவர்கள் சொன்னதை திரு சைலேந்திர பாபு ஏன் செய்யவில்லை? அன்னைக்கு மட்டும் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரூப் 4 எக்ஸாம் ராமேஸ்வரம் இந்த குரூப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபி அவர் தானே, அவர் கண்டது எல்லாம் சரி நான் விசாரிச்சிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி மாணவர்களே போராட்டம் நடத்தி சைலேந்திர பாபு அவர்களை டிஎன்பிஎஸ்சி தலைவராக உட்கார வைத்திருப்பார்கள். டிஎன்பிஎஸ்சி மேலே கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை கொஞ்சம் கூட கண்டுக்கிடாமல், இன்னும் சொல்ல போனால் அதை வெளியில் சொல்ல முடியாது, கேவலம் யார் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை திரு ஸ்டாலின் அவர்கள் சுமத்தினாரோ அவர்கள் இடம் சென்று படியுங்கள் என்று காவல்துறை பிள்ளைகளுக்கு லெட்டர் அனுப்பினார் திரு சைலேந்திர பாபு அவர்கள். இதெல்லாம் பேப்பர் நியூஸ் எல்லாமே வந்தது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேபி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவர்னருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் அதை அவருடைய சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணலாம் சொல்கிறதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம். சரி ஓகே, கவர்னர் முடியாது சொல்லிட்டாரு. ஆனால் அந்த இடத்துக்கு இன்னொரு புதிதாக அரசியலமைப்பு தலைவர் கவர்னர் தான். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து கவர்னர் தான். ஆமாம், டிஎன்பிஎஸ்சி அரசியலமைப்பின்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் சொல்றது நீங்க கேட்கணும். மற்ற எல்லா மசோதாக்களுக்கும் ஓகே சொன்ன கவர்னர் இதை மட்டும் 2 முறை திருப்பி அனுப்புகிறார் என்றால் சும்மா அனுப்புவாரா? அதையும் மீறி நான் சைலேந்திர பாபு தான் கொண்டு வரேன் அப்படின்னா ஒருவருக்காக 1 கோடி பேர் வாழ்க்கையை நீங்க ஏன் வேஸ்ட் ஆக்குறீங்க? 70 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி உட்காந்துருக்காங்க. 20 லட்சம் பேர் குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 10 லட்சம் பேர் குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 1 கோடி பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை நம்பி நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்கிறார்கள். அந்த 1 கோடி பேர் வாழ்க்கையை இவர் ஒருவரை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கவில்லை என்ற காரணத்தினால் 1 கோடி பேர் வாழ்க்கையை நீங்கள் வீணாக்குவீர்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? நான் ஏதை சொல்கிறேன்னா இவர்கள் சொன்ன மாதிரி திரு சைலேந்திர பாபு அவர்கள் டிஎன்பிஎஸ்சி சேர்மா வந்திருந்தார் அப்படின்னா இது நேரம் குரூப் 4 கால்ஃபர் வந்திருக்கும், குரூப் 2 கால்ஃபர் வந்திருக்கும், குரூப் 1 கால்ஃபர் வந்திருக்கும். இப்போ எதுவுமே இருப்பாங்க, எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் சொன்ன ஆளை நீங்கள் அப்பாயின்ட் பண்ணல அப்படிங்கிற காரணத்துக்காக வேற யாரையும் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத கொரோனா காலகட்டம் இது. டிஎன்பிஎஸ்சி அறிவிக்கப்படாத ஒரு கொரோனா காலகட்டம். அவ்வளோ நெருக்கடியான நிலையில தான் இருக்காங்க. அவ்வளோ நெருக்கடியாக அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி. இதெல்லாம் வந்து புதுசாக வந்து அரசியலமைப்பில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இவங்க வந்து தெரிஞ்சு அதெல்லாம் ஒழுங்காக நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் சேர்மன் பதவி அதே போல் மெம்பர்களுடைய பதவி இன்னைக்கு வரைக்கும் நியமிக்கப்படாமல் இருக்கு. அதன் காரணமாக மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமையும் டிஎன்பிஎஸ்சி நடத்தவே இல்லை, ரிசல்ட் நடத்தவே இல்லை அப்படிங்கிற மாணவர்களுடைய மனசாட்சியின் குரலாக நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இந்த காணொலியை இந்த இன்டர்வியூ அப்படியே கொடுப்போம், கேட்க வேண்டியவர்களுடைய காதுகளுக்கு போய் சேரட்டும். கண்டிப்பாக மூலமாக டிஎன்பிஎஸ்சி நம்பி லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுத்தும். ரொம்ப நன்றி சார், விரிவாக பேசியமைக்கு. நன்றி சார்.